அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் இப்போ இந்த நேரத்தோட பார்த்த மாதிரி ஜெருசலத்தில் புதுசாக வந்திக்க சட்டத்தை பார்த்தோம். இப்போ அடுத்தது ஹிஸ்புல்லாக்கு ஆயுதங்களை ஒப்படைக்கணும் நீராயுதன பாணி ஆக்கி ஆயுதத்தை ஒப்படைச்சி லெபனான் அரசாங்கத்திட்ட கொடுக்கணும்னு சொல்லி துருக்கி, கட்டார், ஈஜிப்ட் உத்தரவு போட்டிக்கிறாங்க. இது லெபனான் அரசாங்கத்துக்கு உத்தரவு போட்டிக்கிறாங்க. அவங்கள்ட்ட ஆயுதத்தை வாங்கி நீங்கள் பாதுகாப்பாக வச்சுக்கொள்ளணும். இந்த ஆயுதத்தை வாங்கி பாதுகாப்பாக வச்சா லெபனானில் நடக்கக்கூடிய பெரிய போர் ஒன்று வெடிக்க போகுது. அந்த போரை வெடிக்கிறதுக்கு நிப்பாட்டிக்கொள்ளணும்னு சரி. ஆனால் இதை நிராகரிச்சுக்கிது ஹிஸ்புல்லா அமைப்பு. நாங்கள் ஆயுதங்களை களைய மாட்டோம், ஆயுதங்களை களைஞ்சி நீராயுத பாணியாக மாட்டோம், ஒப்படைக்க மாட்டோம் என்று சொல்லி சாதாரணமாக அழுத்தத்தை கொடுத்து கொண்டு இருக்கிறாங்க. இது ஏன்னு சொன்னால் இவ்வளோ நாடு அழிந்தும் அந்த ஒரு நாட்டோட தீவிரமாக சண்டை போட்டுக்கொள்ளலாம். இவங்களோடு இப்போ கெஞ்சிட்டு இருக்கிறாங்க, அந்த ஆயுதத்தை ஒப்படைங்க, இந்த ஆயுதத்தை ஒப்படைங்க, அப்போ இந்த நேரம் இந்த போர் வெடிக்காது அப்படின்னு சொல்லி. அப்போ நாங்கள் பார்க்கணும், 2 வருஷமாக 72,500 உயிர்கள் பறிக்கப்பட்டு சிறு பிள்ளைகள்லேருந்து பெரியார்கள் வர காட்டி அந்த 2 வருஷமாக 30,000 வெறும் 30,000 போராளிகள் யுத்தம் செஞ்சு அதில் இன்னும் 20,000 போராளி மிச்சமிக்கத்தக்கன 2 வருஷமாக அந்த மண்ணையும் ஒன்றும் செஞ்சு கொள்ளலாம் பேத்தா. அப்போ அந்த இஸ்ரேல் அப்போ இவங்களும் யாரை பார்த்துட்டு பயப்பூட்டுற, இவங்கள பார்த்து பயப்பூட்டுற. இதுக்கு ஒத்துழைப்பாக ஈரான் ஹிஸ்புல்லாவுக்கு ஆயுதங்களை வழங்கி கொண்டு இருக்கு. யமன் ஹூதிகளுக்கு ஆயுதங்களை வழங்கி கொண்டு இருக்கு. அடுத்த பக்கம் காசா போராளிகளுக்கு ஆயுதங்களை வழங்கி கொண்டு அந்த அளவில் ஈரான் கொஞ்சம் கடுமையாக பார்த்து கொண்டு என்ன சொன்ன ஈரான் மேலே இது வரைக்கும் கை வைக்கல. அதை சுட்டி ஈரான் பயம் இல்லாமல் எல்லாத்துக்கும் உபகரணங்களை சப்ளை பண்ணி கொண்டு. அப்போ இதுக்கு உத்தரவு போட்டிட்டு யாருன்னு சொன்னால் கட்டார், துருக்கி, ஈஜிப்ட் இவங்க 3 பேரும் சேர்ந்து கேட்டிக்கிறாங்க, கட்டாயமாக ஆயுதங்களை களையணும், இல்லாட்டி பெரிய போர் ஒன்று வெடிக்கும். அப்போ இதில் ஹிஸ்புல்லா அமைப்பு சொல்லிக்கிட்டு எங்களுக்கு ஆயுதங்களை களையலாம், நீங்கள் வேண்டியதை செஞ்சுக்கோங்கன்னு சொல்லி. அடுத்தது ஸ்வீடனில் புர்காத்தடை. இப்போ ஏற்கனவே பல நாடுகளில் முஸ்லீம்கள் மேலே வெறுப்பு உண்டாகி அந்த அளவில் இப்போ ஸ்வீடனில் சொல்லிக்கிட்டு பொது இடைவெளியில் பொது வெளிகளில் புர்கா போட்டு முகமூடி போகல. அது எந்த இதாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, அவனோட மார்க்கத்தை உப்பில் தான் வச்சுக்கொள்ளணும். வெளியில் முகமூடி போகலாம், கட்டாயம் புர்காவை கலட்டி தான் போகணும்னு சொல்லிட்டு இப்போ ஸ்வீடனில் புதுசாக சட்டம் கொண்டு வந்துடும். அது போதாதுக்கு இப்போ ரஷ்யாலையும் அந்த அளவுக்கு இஸ்லாமிய மதம் கூடுதலாக வளர்ந்து கொண்டு வருது. அப்போ இது ரஷ்ய நாட்டு ஜனாதிபதி என்ன சொல்கிறான்னு சொன்னால் அது ஒரு பாதுகாப்பு, இஸ்லாமிய மதம் வளரட்டும், அது இங்கே இருந்தாலும் இஸ்லாமிய மதம் வளரட்டும், அதுங்களுக்கு பிரச்சனை இல்லை, அது ஒரு மதத்திரமாய் ஒரு மதம் வளர்றமாயின்னு சொல்லி ரஷ்ய அதிபர் பூட்டின் பரவாயில்லன்னு சொல்லி அவர் அலோட் கொடுத்துக்கிறாரு. அந்த அளவுக்கு ரஷ்யா நல்லம் என்ன சொன்னால் இப்போ இந்த சேர்ந்துச்சுன்னா ஸ்வீடனில் இந்த அளவுக்கு மோசமாக அந்த மாதிரி பேசியிருக்கீங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த செய்தியில் நான் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் விரைவில்